ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மாடியூல் இருக்குது. ஒரு மாடியூல் வந்து ரிசீவர், இன்னொரு மாடியூல் வந்து டிரான்ஸ்மிட்டர். இந்த டிரான்ஸ்மிட்டர் மாடியூல் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்குள்ளே என்னோட ஜன்னலில் வந்து வச்சிட போகிறோம். நெக்ஸ்ட் இந்த ரிசீவர் மாடியூல் மட்டும் நம்ம கையில் கொண்டு போக போகிறோம். எவ்வளோ தூரம் ரேஞ்சு கிடைக்குதுன்ட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வீட்டில் இருக்க மாடி. ஸோ கீழேருந்து ஒரு 25 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 25 அடி ஹைட்டில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரேஞ்சு டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் ஆன் பண்ணிட்டு அங்கே வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிரான்ஸ்மிட்டர் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரிசீவர் என் கையிலே இருக்குது. ஏன்னா அதுக்குள்ளே பில்டிங்காக இருக்கிறனால தெரில. ஸோ இப்போ நம்ம என்னென்னா இந்த பிளாட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பிளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து அவ்வளோ பெரிய அப்ஸ்டக்கிள் எதுவும் கிடையாது. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே ஒரு ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு நிப்பாப்பில் இந்த டிரான்ஸ்மிட்டர் வச்சுட்டு, ஸோ இந்த ரிசீவர் வச்சுட்டு நான் அப்படியே கொண்டு போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து எவ்வளோ தூரம் கிடைக்கிறது மட்டும் செக் பண்ணிட்டே போவோம். நான் உங்களுக்கு அப்படியே லைவாகவே காமிக்கிறேன் முடிஞ்ச அளவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மரத்துக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆள் இருக்காப்புல. எனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிசீவர் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் தூக்கி பிடிச்சா எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு சிக்னல் கிடைக்கும். உங்களுக்கு தெரியுங்களா? ஸோ இப்போ தூக்கி பிடிச்சா கிடைக்குது. அவனும் அங்கே தூக்கி தான் பிடிச்சிருக்கான். ஒரு 10 மீட்டர் தள்ளி வந்திருப்பேன். திருப்பி தூக்கி பிடிக்கிறேன். ஸோ இந்த 10 மீட்டருக்கு உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஸோ கிடைக்குது, ஓரளவு கிடைக்குது. விட்டு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ சிக்னல் கிடைக்குது, பட் என்னென்னா விட்டு கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய கூகுள் மேப்போட வியூ. அதில் தான் நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ண அந்த லென்த்தை வந்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 165 மீட்ரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழேருந்து ஒரு 6 அடி ஹைட் வச்சோம்னா கிடைக்கிது. அதுபோக நான் யூஸ் பண்ண அந்த நார்மல் ஆண்டனாவும் அந்த மாடியூலும் பார்த்தீங்க அப்படின்னா லோரா RA2 மாடியூலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாடியூலில் கீழேருந்து ஒரு 6 அடி ஹைட் வச்சோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 165 மீட்டர் ஸ்ட்ரெயிட் லைன். இதே அப்ஸ்டக்கல் இருந்தால் கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாகும். இது எப்படி பூஸ்ட் பண்ணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொன்றா நான் ஆரண்டி பண்ணி உங்களுக்கு போடுறேன்.